ஓகே எல்லாத்தையும் ஹாய். ஓகே, நம்ம அடுத்த பாட்டை பத்தி பேசுவோமா? தேங்க்யூ. இது முன்னுக்குள்ள வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஜெயபிரியாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த பாட்டு சொல்லுங்க, அடுத்து என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லுங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்க நிறையா. இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம செய்யலாம். ஓகே ஓகே. செகண்ட் டைம் வந்துட்டு விசிட் பண்ணதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பாட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன். அது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ சேர்க்கும் இந்த பாட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் யூனிவர்சிட்டி போகிற டைமில் விசிட் பண்ணதை தான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த பாட்டில் வந்துட்டு நான் வேலைக்கு பூந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். வேலைக்கு பூந்ததுக்கு அப்புறம் ஸ்டில் நம்ம கிட்ட காடி இல்லை. ஸோ சேட். பரவாயில்ல, இப்போ இருக்குல்ல. ஓகே, எந்த கிராப்காரனும் கிராப்பை போட்டுட்டு என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படி சொன்னேன். எந்த கிராப்காரன் நம்மளை வந்துட்டு போயிட்டு பேய் வீட்டில் விடுவான்? கண்டிப்பாக விட மாட்டான். ஓகே, இந்த தடவை நான் யார் கூட போனேன்னா வேற யாரும் கிடையாது, அதே மீனாக்கா தான். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, அதே மீனாக்கா தான் என் கூட வந்தாங்க. ஓகே, இந்த தடவை வந்துட்டு நாங்கள் காடியில் சோக்கார் எடுத்தோம். சோக்கார் எடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் வேலை முடிச்சுட்டு நான் போகிறேன். வந்துட்டு அதே மாரி தான் அந்த என்வரன்மெண்ட் அப்படியே தான் இருந்துச்சு. காடி இல்லை, அமைதியாக இருக்குது, அந்த வீடு இருட்டு. ஓகே, இந்த தடவை வந்துட்டு இனிஷியலாக அந்த வீட்டுக்கு பூர்ணுன்னு ஐடியா கிடையாது. சும்மா போயிட்டு விசிட் பண்ணிட்டு வருவோம், வெளியே அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படின்றது மட்டும் தான் பிளான். இந்த தடவை நாங்கள் போனப்ப அந்த வீடு எப்படின்னா நேராக போயிட்டு லெஃப்டில் வளையணும். ஓகே, இந்த தாமண்ணெல்லாம் இங்கே வீடு இங்கே வீடு இப்படி ஃபேஸ், இந்த வீடு இங்கே ஃபேஸ் பண்ணும், இந்த வீடு இங்கே ஃபேஸ் பண்ணும், நடுவில் இருக்கிற வீடு மட்டும் வந்துட்டு ரோட்டை ஃபேஸ் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? அதேமாரி கான்செப்டில் தான் அங்கே இருக்கிற பங்களோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர் வீடு வந்துட்டு ஆக்சுவலி மோனாஃபேண்டி வீடு கிடையாது. இந்த வீடு வந்துட்டு மோனாஃபேண்டியோட நெய்பர் ஹவுஸ். ஓகே, மோனாஃபேண்டியோட வீடு வந்துட்டு டெமோலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடு வந்துட்டு இப்போ எபண்டனாக இருக்கலாம். நாங்கள் நேராக போயிட்டு லெஃப்டில் எடுத்த கையோட ட்விஸ்ட்டு. நானும் மீனாக்கோ ஷாக்கு. ஏன்னா அந்த வீட்டு மின்னுக்கு BMW E38 மாடல் காடி நின்றுகிட்டு இருக்கு. என்னமோ நாங்கள் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த காடி அங்கே நின்ன மாரி தான் நான் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். மீனாக்கா ஷாக்கு, பேனிக் ஆயிட்டாங்க. காடி லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் காடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் மீனாக்காட்ட, வாங்க மீனாக்கா உள்ளுக்கு போய் பார்ப்போமா அப்படின்ட்டு. மீனாக்கா, நீ என்ன பைத்தியமா? உள்ளுக்கு யார் இருக்கானே தெரியல, ஆம்பளால் இருக்காங்களா பொம்பளால் இருக்காங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாமல் நம்ம உள்ளுக்கு போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? காடியை ரிவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நானும் காடியை ரிவர்ஸ் பண்ண கையோட எனக்கு மனசில் ஐயோ யார் தான் இருக்கா அந்த வீட்டில் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டேன், நான் சொன்ன தெரியுமா, அந்த வீடு வந்துட்டு வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும், அந்த வீடு வந்துட்டு தெரியும் அந்த ரோட்ல இருந்தே அப்படின்ட்டு அந்த ரோட்ல போய் நான் நிப்பாட்டிட்டேன். மீனாக்கா அப்பயும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க காடி நிப்பாட்டினா உள்ளுக்கு இருந்து பார்த்தா நம்ம இங்க நிக்கிறது தெரிஞ்சிரும் அப்படி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆயனத்தை வந்து பார்த்துட்டு எப்படி அங்கிருந்து ஓடி வர்றதுக்குள்ள நம்ம காடி எடுத்துட்டு போயிடுவோம். அவனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, இந்த காடி நம்மளோட கூட இல்ல, அவன் என்னன்னு பண்ணுவான், ஒண்ணும் பண்ண மாட்டான், இங்க நில்லு பாருங்க அப்படி சொல்லிட்டு. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த டைம்ல வந்துட்டு நான் பழைய ஃபோனு Huawei Nova 5T வச்சிருந்தேன். அந்த ஃபோன் வந்துட்டு ஜூம் ரொம்ப பண்ண முடியாது, நார்மலாக தான் ஜூம் பண்ண முடியும். அந்த ஜூம்லேயே வந்துட்டு தெரியுது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, யாரோ 2 இல்லை 3 பேர், ஆம்பளெல்லாம் பொம்பளெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வீடு வந்துட்டு மேலே வீடு கீழே வீடு, கீழே மேலே ஒரு மாடி இருக்கும்ல, மேலே உள்ள பால்கனி கிட்ட பக்கத்தில் லீலின் கேண்டில் வச்சுட்டு உட்காந்து எழுந்திருக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க. அந்த வீட்டுக்கு என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது. மந்திரம் பண்றாங்களா, சூனியம் பண்றாங்களா, பேய்கிட்ட பேசுறாங்களா, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியாது. ராத்திரி லீலினை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல பேய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான கமெண்ட் சொல்லுங்களா. ஓகே,
அதுதான் அன்னைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அந்த வீடு வந்துட்டு ஆக்சுவலி எப்படின்னா மேல இருந்து அந்த புக்கெட் மாதிரி இருக்கும். அந்த புக்கெட்ல இருந்து பார்த்தா கூட அந்த வீடு தெரியும். ஸோ அந்த புக்கெட்ல ஏறி கூட பார்க்குறேன். அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சரியா கிளியரா தெரியல. ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அன்னைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் திருப்பி வந்துட்டோம். நம்ம போய் கச்சப் பண்ணக்கூடாது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அது நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அந்த BMW ரிவர்ஸ் பண்ணி வச்சிருந்த நான் பார்த்துட்டு இன்ன வரைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன். நான் எப்படி இருந்துச்சுன்றதை வந்துட்டு நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பாருங்கள், ராஃப்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி இருந்துச்சு அந்த வீடு அப்படின்ட்டு, ஐ மீன் அந்த காடி அப்படின்ட்டு. இந்த அன்னைக்கு நான் சொன்ன தெரியுமா, ரூமா சேவா RM லிமப்புலோ அப்படின்ட்டு, அது வந்துட்டு ஆக்சுவலி என்னதுன்னா, நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். தேடி 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 அந்த வீடு கிடைக்கல. ஒரு 2 தடவை போயிருப்போம். 2வது தடவையோ 3வது தடவை போகிறப்ப தான் வந்துட்டு அந்த வீடு வந்துட்டு ரெனோவேட் பண்ணிட்டாங்க. அந்த வீடு ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடு வந்துட்டு ஏதோ சாங்கியம் பூஜைலாம் செஞ்சு அந்த வீடை வந்துட்டு நார்மல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டு மெனுக்கு நின்று நான் ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன். அது வேணா கூட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இந்த மோனாஃபெண்டி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில நான் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே என் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே, இந்த மோனாஃபெண்டி வீட்டுக்கு போயிட்டு வந்த தெரியுமா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறமானு எனக்கு சரியா தெரியல, நான் 2 பேரை மீட் பண்ணேன் என் லைஃப்ல. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கிள், இன்னொன்று வந்துட்டு சித்தர். அது சித்தரா அகோரியா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா அந்த என்னது நம்மளோட திருநீர் இருக்கும்ல போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டாங்க. இது எப்படி லிங்க் ஆகும்னா, மோனாஃபெண்டி வீட்டுக்கு போனது, ஸ்ட்ரேஞ்சர் அங்கிள், சித்தர், கடைசியாக சித்தர்லா. ஸோ இந்த கதை வந்துட்டு ரொம்ப நீட்டாக போவோம். என் லைஃப்பில் நான் ஏன் வந்துட்டு அகெயின் இந்த டாப்பிக்கை பற்றி பேசலை, நான் திருப்பி கோஸ் ஹண்டிங் போல, நான் எத்தனையோ வருஷமாக விட்டுட்டேன். 3 வருஷத்துக்கிட்ட என்னமோ நான் அந்த பக்கமே போல. ரொம்ப பயந்து போய் ஈவன் நான் கோயிலுக்கு போகிறது கூட நான் பயந்து நான் இப்போ வரைக்கும் நான் கோயிலுக்கு போகிறதுன்னா நான் யோசிப்பேன். ஸோ நிறைய விஷயம் என் லைஃப்பில் வந்துட்டு இந்த மோனாஃபெண்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தது நடந்துச்சு. இதுதான் நான் கடைசி பாட்டில் சொல்லுவேன். இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய லைக் போடுங்க. ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் என்னால நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோ உங்களுக்காக செஞ்சு நான் போடுறேன். நிறைய வீலாக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ பார்க்கறதுக்கு, என்னை சப்போர்ட் பண்றதுக்கு. ஐ லவ் யூ ஆல். பாய்.